நீ அது இல்லை, இது இல்லை, துணி இல்லை, செருப்பு இல்லை, இதெல்லாம் இருக்காது இந்த வீட்டுக்குள்ள. எல்லாம் இருக்கும். இங்கே வா போகலாம் கோயிலுக்குன்னு புருஷன் தான் கூப்பிட்டு வரணும் எல்லாரையும். சொல்கிறார், எனக்கு ரொம்ப வேலைங்க, அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டை அந்த அம்மாட்ட கொடுத்துட்டேன். பிள்ளைகளெல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த அம்மாவும் ஒழுங்காக உபவாச ஜபம், எல்லா ஜபத்துக்கும் முழு வால் நைட் ப்ரேயர் எல்லாத்துக்கும் போயிடுவாங்க. நான் என் ரொம்ப வேலை, என்னால் இதெல்லாம் முடியவே முடியாது, பைபிள் வாசி கூட நேரம் இல்லை, எனக்கு ஜபம் பண்ண நேரம் இல்லை. எங்களுக்கெல்லாம் சேர்த்து அவங்க ஜபம் பண்ணி எங்களை காப்பாற்றுறாங்க. அதனால தான் குடும்பம் அப்படி இருக்குது. நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும், நீங்கள் தான் போதிக்கணும். கூப்பிட்டு போகிறது மட்டும் இல்லை, வீட்டில் அதன்படி நடந்து கொள்கிறாங்களான்னு பார்த்து நீங்கள் தான் போதிக்கணும். தேவையில்லை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. மலை போன்ற பிரச்சனைகளை அகற்றணும், சமாதானத்தை வீட்டில் கொண்டு வரணும், நிலைநிறுத்தணும். வீடு நல்லா இருக்கிறது நீங்கள் உங்கள் பொறுப்பில் இருக்குது. ஹலோ, சில ஆம்பளைங்க யோசிக்கிறாங்க, தப்பான கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துட்ட மனைவியை இப்போ ஏதாவது வீட்டில் ராங்கன்னா இவ வேற நம்மளை கேட்பா, நம்மளை பிடிப்பாங்களே இனிமே. நல்லா பிடிங்க. அப்படிதான் அது, அப்படிதான் அது. நம்ம தான் பொறுப்பு. கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. ஆதாம தான் பொறுப்புன்னாரு, ஆதாம தான் பொறுப்புன்னாரு. சரி, அப்ப கர்த்தர் அப்படிதான் வச்சுட்டாரு பாருங்க. அவர்களால் கடவர்கள் தினதோறும் அதை யோசித்து பாருங்க. அவர்களால் வீட்டில் எழுதி போட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு, அது உள்ள இறங்குற வரைக்கும் அதை எழுதி. அவர்களால் கடவர்கள்னா நீங்க, உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க தான் ராஜாக்கள். நீங்க சொல்றத வீட்டில் நடக்கும். நீங்க தானே ராத்திரி வீட்டை பூட்டுறீங்க. எதுக்கு? நீங்க தான் ஆட்சி. யாரை உள்ள விடுறீங்களோ அவங்க தான் உள்ள வர முடியும். கேட்டை நீங்க தானே பூட்டுறீங்க. ஏன்னா நீங்க தான் அனுமதிக்கிறீங்க, அனுமதி மறுக்கிறீங்க. எல்லாமே அப்படிதான். சந்தோஷம் இல்லாத நிலைமை அனுமதிக்கிறது நீங்க தான், அனுமதி மறுக்கிறது நீங்க தான், எல்லாம் நீங்க தான். உள்ள வந்துருச்சு சண்டைனா அனுமதிச்சு யாரு? உடனே கையை உயர்த்திடணும். நான் தான் பொறுப்பியா, இந்த வீட்டில் இந்த சண்டை வந்ததுக்கு நான் தான் பொறுப்பு. அது சரி பண்ணிடுறேன், நான் இன்னைக்குள்ளதை ரைட் பண்ணிடுறேன். இருக்கிறீங்களா? என்ன அது கோயிலா? இது என்னது? இது ஒரு பரலோகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியே. வேற என்னத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? பரலோகம் போல இருக்கிற வாழ்க்கையை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வீடை எப்படி பரலோகம் மாதிரி ஆக்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பரலோகம் பற்றி சொல்லன்னாதீங்க. சிலருக்கு வந்து செத்தா பரலோகம் போகணும்னு சொல்லி அவரு உயிரோடு இருக்கும்போதே பரலோகத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கோட்டை விட்டுறாதீங்க. இருக்கிறீங்களா? பொறுப்பு எடுத்துக்கணும். ஆளை கடவுள்னு சொல்லிட்டாரு, இன்னிலேருந்து ஆட்சி நடத்த போறேன். பாத்திர 2ல் 1 கரெக்டாக இருக்கும். எல்லாம் இப்படித்தான் நான் தீர்மானங்கள் எடுக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அறிவு ஞானத்தை வச்சு, கர்த்தருடைய சித்தத்தை வச்சு, கர்த்தரோடு எனக்கு இருக்கிற உறவை வச்சு நான் தீர்மானங்கள் எடுப்பேன். கரெக்டாக காரியங்களை செய்வேன். இப்படி தான் நடக்கும்.